ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காலையில் என்ன ஃபுட்டுனா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கம்பங்கூழ் கஞ்சி. கம்பங்கூழ் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சுருக்கேன். எல்லோரும் எப்படி செய்வீங்கன்னு தெரியல. நான் செஞ்ச முறையே நான் சொல்கிறேன். கம்பங்கூழை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கு தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்சு நான் வந்து 1/4 கிலோ ஊற போட்டிருந்தேன். நைட்டே ஊற போட்டுட்டேன்னா ஊற போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு குக்கரில் வந்து வேக வச்சேன். கம்பங்கூழை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துட்டு தயிர் எடுத்து வச்சுருந்தேன், ஊற்றி வச்சுருந்தேன். அதையும் ஊற்றி நல்லா கலக்கி சாதம் வடிச்சு தண்ணி இருந்துச்சு அதையும் ஊற்றி கலக்கியிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கஞ்சிக்கு வந்து மாங்காய் வச்சுருக்கேன். நேற்று வந்து கேப்ப புழுக்கஞ்சிக்கு வந்து துவையல் அரைச்சோமா, அன்றைக்கி வந்து மாங்காய் வத்தல், இது வந்து கூழ் வத்தல், அப்புறம் இது வந்து மோர் மிளகா, அப்புறம் வெங்காயம் வந்து தேவையில்லாத போடுவேன், வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நிறைய பேருக்கு வெங்காயம் ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்கல, அதனால் தேவையான வேணுங்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு மல்லிச்சி தூளை கலந்து வச்சேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து கண்ணம்மா விளாக்கில் கேட்டிருந்தாங்க என்ன பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு வந்து நம்ம வந்து வேலை வந்து ஒரு ஆளாக பார்க்குறதுனால எனக்கு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால வந்து சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக அடுத்த வருடத்துக்குலாம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேக்கா. ஓய்ந்துடும். இப்போ பசங்களுக்கு ஊற்றி வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து நான் தான் கொடுத்து போகிறேன். இது இன்னும் 2 பேர் ஊற்றி வச்சுட்டு அடுத்து நான் கொடுத்துருவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.